கருத்து சொல்ல விரும்பல. நான் இப்போ ஆளுநர் இல்லை. ஆன்லைன் ரம்மி மூலம் இப்போ கூட ஒரு உயிரிழப்பு ஓட்டப்படாரம் இந்த ஆன்லைன் ரம்மியை இன்னும் தடை செய்ய முடியல. அதுக்கு உங்களோட கருத்து இல்லை. என்னை பொறுத்த மட்டும் எந்த வகையில் நேர்மையான விளையாட்டுகள் இல்லாமலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இப்போ அது அப்போ அரசியல் சூழ்நிலையில் நான் இப்போ ஆளுநர் அங்கே இருந்தேன். அதனால் இதை மாதிரி ஒரு கேள்விகளை நான் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவ்வளோதான். மகாராஷ்டிரா தேர்தலில் அரசு இயந்திரத்தை கையில் வச்சுட்டு பிஜேபி வந்து முறைகேடாக சதி செய்து வெற்றியை பெற்று சொல்லி திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஜார்க்கண்டில் அங்கே பிரியங்கா காந்தி போட்டி போட்ட இடத்துல ஏன், அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காருன்னா, எப்படியாவது அண்ணன் ஸ்டாலின் அவர்களை வந்து திருப்திப்படுத்தணும்னு ஒரு நிலையில் இருக்கிறாரு. அதனால தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சியை கூட அவர் தவிர்க்கிறாரு. அதனால் இப்போ அவர் அப்படி பார்த்தா அவர் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்தினது ஒரு நாடகம் என்று தெரிகிறது. மரியாதைக்குரிய அம்பேத்கர் வழியில் வந்து கொண்டிருப்பவர் என்று சொல்லும் பொழுது அது கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துகின்ற வரையில் அதையே தவிர்க்கிறார் என்றால், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். என்னென்றால் ஸ்டாலினை திருப்திப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார். நான் கேட்குறேன், ஏன் இப்போ ஜார்க்கண்டில் எங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அப்பட்டமாக தொண்டர்களின் கடுமையான உழைப்பு, மராட்டிய மக்களின் ஆதரவு. நேற்றே நான் சொன்னேன், மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் கிடைத்த வெற்றிக்கு சமம். ஏனென்றால் மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே இருக்கிறார்கள். அதனால் மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றி பாரத தேசம் முழுவதும் பாரத பிரதமருக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். நீங்க அப்படி சொன்னா நான் கேட்கிறேன், அப்ப தமிழ்நாட்டில் நாங்க ஓட்டிங் மிஷினால் தான் வெற்றி பெற்றோம்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீங்கள் வெற்றி பெறும்போதெல்லாம் ஓட்டிங் மிஷின் காரணம் கிடையாது. நாங்கள் வெற்றி பெறும்போதெல்லாம் ஓட்டிங் மிஷின் காரணம். இதை நோட் செய்யப்பட வேண்டியது. அதனால் திருமாவளவன், நீங்கள் ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் பாஜகவின் தொண்டர்களின் உழைப்பையோ மக்களின் தீர்ப்பையோ குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதை நான் வன்மையாக பதிவு செய்கிறேன் என்பதை அண்ணன் திருமாவளவன் புரிந்து கொள்ளட்டும். நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள், மாநாடு நடத்தினேன், மதுவிலக்கு கேட்டேன், என்னைக்கு அதை கொண்டு வர போறீங்க தினம் ஸ்டாலின்ட்ட கேளுங்க. அப்படிதான் நீங்க உண்மையாளர்கள் நான் நினைப்பேன். ஆனா அதை நடத்திட்டு பேருக்கு நடத்திட்டு இன்னைக்கு எங்களை பத்தி குறை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். விஜயனுடைய அரசியல் வரவு வந்து பாஜகவுக்கு எதிரானது அப்படிங்கிறது சமூக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.